டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் இணைந்து அதே வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 36 நாட்கள் செய்து முடிப்பர். ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம் SIPC எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் டாட்டா இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 18 நாட்கள் செய்து முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் ஒன்றாக இணைந்து அதே வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 36 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக இணைந்து எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பார்கள் கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா. ஃபர்ஸ்ட் மூணுக்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி 18, பி பிளஸ் சி 24, சி பிளஸ் ஏ 36. ஸோ இது மூணுக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தோமா 72. ஸோ 18 எத்தனை டைம் இருக்குன்னா 72 வரும் 4 டைம். 24 எத்தனை டைம் இருக்குன்னா 72 வரும் 3 டைம். 36 எத்தனை டைம் இருக்குன்னா 72 வரும் 2 டைம். ஸோ இது பாருங்க, ஏவும் பியும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, பியும் சியும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, சியும் ஏவும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது மொத்தமாக ஆட் பண்ணா 4 + 3 + 2 = 9. இங்க வரக்கூடிய வேல்யூவை 2ஆல வகுக்கணும். ஏன் 2ஆல வகுக்கிறோம்னா இங்க பாருங்க 2 ஏ இருக்காங்க, 2 பி இருக்காங்க, 2 சி இருக்காங்க, அதனால 2ஆல வகுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மொத்த வேலையோட 72 வகுத்தல். ஸோ 9 இந்த வகுத்தல் கீழே இருக்கும், அப்படி வந்துச்சுன்னா மேலே பெருக்கல்ல மாறிடும். சரிங்களா. நெக்ஸ்ட் 72 9ஆல கேன்சல் பண்ணா 8 × 72. நெக்ஸ்ட் 8 × 2 = 16. அப்போ மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை 16 நாட்கள் செய்து முடிப்பர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.